காவிரி குண்டார் என்பது எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த அவையில் அறிவித்த திட்டம். அன்றைக்கு அவர் அறிவித்த அவருடைய வார்த்தையிலே சொல்லுகிறேன், வெள்ளக்காலங்களில் காவிரி ஆற்றில் பெருகும் உபநீரை வறண்ட மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கான காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தின் முதற்கட்டமாக காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டளை பகுதி கதவணை அமைக்கும் திட்டம் 165 கோடியில் மதிப்பீடு செயல்படுத்தப்படும் என்று 2008ஆம் ஆண்டு இந்த மன்றத்திலே எங்கள் தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த மாயனூர் கதவணைப்பை அமைத்து காவிரி வைகை குண்டாறு இணைப்புக்கு அடித்தளமிட்டவர் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். இந்த திட்டத்துக்கு 3 கட்டங்களாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. முதல் கட்டம் காவிரி முதல் தெற்கு வெள்ளாறு வரையில் 188.45 கிலோமீட்டர். இரண்டாவது கட்டம் தெற்கு வெள்ளாறு முதல் வைகை வரையில் 109.69 கட்டம். மூன்றாவது கட்டம் வைகை முதல் குண்டாறு வரையில் 34.04 கிலோமீட்டர். இந்த திட்டம் மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதைப் போல கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 52,000 ஏக்கர் நிலங்களுக்கு குடிநீருக்கும் பாசன வசதி செய்வதற்காக அமைந்திருக்கிறது. இந்த திட்டத்துக்கு முதல் கட்டமாக மாயனூர் முதல் தெற்கு வெள்ளாறு வரையில் 118.45 கிலோமீட்டர் தூரத்துக்கு 6,941 கோடியில் பணிகளை மேற்கொள்ள நவம்பர் 2020 கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அலோகேஷன்ல கொள்கை அளவிலே உங்கள் ஆட்சியில் ஒப்படைக்கப்பட்டது. முதல் கட்ட பணி 0 பாயிண்டிலிருந்து 4.1 கிலோமீட்டர் வரை கரூர் மாவட்டத்தில் அதுக்கு 171 கோடி. இரண்டாவது 54.69 கோடி 60 கிலோமீட்டர் அதற்கு அந்த 160 கோடி என்று இப்படி பணம் சேர்த்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் மறக்கம் பண்ணி 39 கோடிக்கு நவம்பர். இதற்கு கடைசியாக நீங்கள் ஒதுக்கிவிட்டு போன பணம் இந்த 331 கோடிக்கு நவம்பர் மாதம் 2020 நிர்வாக ஒப்புதல் அளித்தீர்கள். அதற்கு பிறகு தேர்தல் வந்தது அறிவதற்கு முன்னால். இந்த முதல் திருத்தத்தில் இருக்க 370 கோடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதுவரை 288 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற கீழ்வாய்கள் வெட்டுகிற பணி நடந்து கொண்டிருக்கிறது. 83% முடிவடைந்திருக்கிறது. இந்த பேக்கேஜ் 2 இருந்து 36 கோடி தேவைப்படுகிறது. இவைகளுக்காக தடுப்பு நிலையெடுக்கிற சட்டம் 2,550 ஏக்கர் பட்டா நிலங்களில் இதுவரையில் 2,038 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தியிருக்கிறோம். முதற்கட்டமாக நீங்கள் எந்தெங்கே இதை டெண்டர் விட்டு எடுக்கிறீர்களோ அந்த இடத்தை கூட நீங்கள் ஆட்சேபம் செய்யவில்லை. அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே இப்பொழுது இந்த கால்வாய் நீர் அமைக்க 3,076 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. நிலைமைக்கேற்ற முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்ற திட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.